போது இல்லையா அது ஊரானுக்கு போறது அவ்வளவுதான். அப்படி சொல்றியா? சரி, 7 செல்வங்களை பெற்றெடுத்து வளர்த்தேன், வாலிபனாக்கினேன், படித்தார்கள், பட்டமிட்டார்கள், வெளிநாடு சென்றிருக்க இளவரச தாயகம் திரும்புகிறார். தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் விளக்கூடிய விஜயபுரி நாடு. விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து விஜயன் என பெயர் வைத்து வாழ்ந்துள்ளேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, அவளுடைய பெயர் நளினா. நாங்கள் இருவரும் இப்போது வெளிநாடு வந்தோம், பட்டப்படிப்பெல்லாம் முடித்து விட்டோம். இப்போ தாயகம் செல்ல வேண்டும். அதற்கு முன்னதாக என் தங்கை பார்க்கணுமே. தங்கா பெண் என்று எண்ணி பேசாமல் வந்த
நடத்தி இந்த பாவை உள்ளவரை படிநீர் பற்றி என் நாவில வந்து சரஸ்வதிக்கு வணக்கங்கள் போல விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து நளினா பெறுவதை என் தந்தை வந்து கேட்டி நானும் அண்ணனும் வெளிநாடு வந்தோம் படிப்பெல்லாம் பிடிச்சு விட்டோம் தாயக செல்ல வேண்டாம் அதுக்கு முன்பாக அண்ணனை பிறகு ஆசை உள்ள தங்கத்தையே ஆசை உள்ள தங்கச்சியே வாமா நீ அங்கும் இங்கு பார்த்து பேசலாமா பார்த்து பேசலாமா பேரத்தோடு வீட்டுக்கு நீ வாமா பேரத்தோடு வீட்டுக்கு நீ வாமா ஆசை உள்ள தங்கச்சியே வாமா நீ அங்கும் இங்கு பார்த்து பேசலாமா கங்கை நதி பெருகி வரு இந்த அண்ணனுடன் சிலுசிலுக்கு சிங்கமனே நான் இருக்கு நீ இருக்கு தங்க ஆசை உள்ள தங்கத்தியே வாமா நீ அங்கும் இங்கு பார்த்து பேசலாமா காலம் ரொம்ப கெட்டு போச்சு கலிகோமம் மாறி போச்சு நேரத்தோடு வீட்டுக்கு நீ வாமா நேரத்தோடு வீட்டுக்கு நீ வாமா நான் உன் ஆசை தகச்சு அன்பு தகச்சு நளினாவே வாழ்த்து வாழ்கமா வாழ்கை தங்க என்ன மாதிரி எப்போது பார்த்தாலும் உனக்கு விளையாட்டே பொய்தாக போயிட்டது ஏமா உன்னை எதற்காக தேடி வந்த தெரியுமா சொல்லுங்க. நாம பட்டப்படிப்புல முடித்து விட்டோம் இப்போது என்ன செல்ல வேண்டும் நம் தாயிடம் செல்ல வேண்டும் எதற்காக நம் தந்தை வரும்படி கட்டலாமா ஆமாமா